வளங்களை அழிப்பதற்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே தமிழக அரசே துணை போகாதே கார்ப்பரேட் காலை நக்கி ஆட்சி நடத்தும் அரசுகளே மலைகளை உடைப்பதற்கு துணை போகாதே மலைகளை உடைப்பதை தடுத்து நிறுத்து நீட்டின ஆய்வை தடுத்து நிறுத்து காத்திடுவோம் இயற்கை வளங்களை காத்திடுவோம் நாம் தமிழர் காத்திடுவோம். இயற்கையின் பெருங்கொடையாக இருக்கக்கூடிய மலைகளை, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை, குமரி மாவட்டத்தில் உள்ள மலைகளை கல்குவாரி என்கிற பேரில் மலை மணல் எம்சாண்ட் நொறுக்கி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கேரளாவுக்கும் மக்களுக்கு இல்லது, அதானி கட்டுற துறைமுகத்துக்கு, விலிங்கத்தில் கட்டுற துறைமுகத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் ஏந்தி இருக்கிற பதாகைகளில் எங்கள் மலை எப்படி நொறுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? மழை இல்லைன்னா மழை எப்படி வரும்? நாடு பாலைவனமாக மாறிடாதா? எங்களுடைய உயிரோடு கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். போராட்டத்திற்கு அனுமதி தந்து பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம். இங்கே பேசிய தம்பிகள் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு பேசினாங்க. வந்து கல்லறை கட்டிடுவேன்றான், ஒத்த கை வைப்பேன்றான். நான் பயந்துட்டேன். லட்சக்கணக்கான துப்பாக்கி கடந்து போய் தலைவனை பார்த்து வந்துவேன் நான். நீ எனக்கு போய் இதெல்லாம் பேசிட்டு காங்கிரஸ் நம்மளை எதிர்த்து போராடுது. 2008 2009 ஒரு ஆளா காங்கிரஸ் எதிர்த்து போராடிட்டு இருந்தேன். இப்ப திரும்பி பார்க்கிறேன், 10 வருஷத்துல காங்கிரஸ் என்ன ஏத்து போராடிட்டு. அது பார்க்கும்போது ஜாலியா தெரியுது. ரசிக்கும்படியா இருக்கு. சில பேருக்கு நம்ம திட்டனால வண்டி ஓடுது, பொழப்பு ஓடுது. எங்க பிள்ளையில என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அண்ணனை திட்டிருக்காண்டாட்டி, அண்ணனை திட்டிருக்காண்டா, அண்ணனை திட்டிருக்காண்ட 4 பேரை கூட பார்க்காத 40,000 பேர் பார்த்து இவன் தான் பார்வையாளரை கூட்டி விட்டுருது. அவனுக்கு அவன் சீமான திட்டினா நல்லா பொழப்பு போகுதுப்பான்னு திட்டிக்கிட்டே இருக்கான். என் அன்பிற்குரிய உறவுகளின் அருமை சொந்தங்கள், நாம் இயற்கையின் பிள்ளைகள். இயற்கையின் பெருங்கொடை நமக்கு இந்த மலை. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது.
அந்த நாடு பெறுகிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்று இருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதை தொடர்ச்சி. வசமா சிக்கிக்கிட்டோம், வச்சு செய்யறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தப்பிக்கலான்னு பாக்குற இந்த இருக்கிற அறக்கிறவன் இடத்தையாவது காப்பாத்தி வச்சு வருங்காலம் என் பிள்ளைகள் தான் தோல்ல நின்று கத்துறான்ல, அவனுக்கு விட்டுட்டு போகணுமே. எனக்கு குடிக்க தண்ணி வைக்கணும், சுவாசிக்க காத்து வைக்கணும், அவனுக்கு நடக்க பாதை வைக்கணும், இருக்க வீடு வைக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இருக்காது இருக்கு. நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள எனக்கு சீமா இருந்தா பண்ணு சுடுகாட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சுடுகாடு ஆயிரப்போது. அதுக்குள்ள ஓட்டை போட்டு ஆட்சி கொண்டாந்து கொடுத்துருங்க. நான் அந்த மலைகளை ஆறு அருவியாவது காப்பாத்தியாவது வைக்கிறேன். நான் அதுக்கு இருக்க போறது இல்லை, அது இருக்க போறது. எந்த கட்சி இதை பத்தி கவலைப்படு? ஆற்று மணல் கொள்ளை போன போது எந்த கட்சி கவலைப்பட்டது? அள்ளி வித்தவர்களே இவர்கள் தான். அத பெருசா மணலை அள்ளி மலையை நொறுக்கி விற்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமில? நாங்க கிரஷர் வச்சிருக்கோம், குவாரி வச்சிருக்கோம். எத்தடா குவாரி வச்சிருக்க? குவாரி வச்சிருந்தா நிறைய வாரி வச்சிருப்பீல வீட்டுல, அதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா கொடுமை. மலையை நொறுக்கி மணலாக்கி வீடை கட்டி மாளிகை கட்டி வைத்து மலையை நொறுக்கி ரோட்டை போட்டு வைத்து எங்கு செல்ல போறீர்கள் பெருமக்களே? எங்கு செல்ல போகிறீர்கள்? எங்க? சேலத்திலிருந்து சென்னைக்கு 8 வழிச்சாலை. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் இடையில கூட 8 வழிச்சாலை எல்லாம் இல்லப்பா. அப்படி கட்டுறதுன்னா பிரேசில் மாதிரி ஜெர்மன் மாதிரிப்பா. ஒரு பெரிய தூணை எடுப்பி இப்படி மலைக்கு மேல மலையை அறுக்காம நொறுக்காம அதுக்கு மேல அவன் போட்டிருக்கான், சாலை போட்டிருக்கான். அப்படி கட்டு. நான் ஒன்னும் சொல்லலையே. என் மலையை கழுத்து அறுத்து குறுக்க அறுத்து 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 சாலை 8 வழி சாலை போட்டா வேகமா போயிடலாம். வேகமா போய் என்ன பார்ப்ப? சீரியல் பார்ப்பா இல்ல சினிமா பார்ப்பா? வேற என்ன பார்ப்ப? நீ என்ன பண்ண போற? சொல்லு, என்ன பண்ண போற? வேகமா போயிடலாம்ல, பெட்ரோல் செலவு மிச்சமாயிரும்ல. நீ கார்ல போனவனை பத்தி கவலைப்படுறியப்பா, அவனுக்கு நீரும் ஜோறும் கொடுக்கிற விவசாய பத்தி சிந்திக்க மாட்டேங்கிறியாப்பா. நீ வானூர்தியில் பறக்கிற வளர்ச்சி தான், ஆனால் அவனுக்கும் வயிறு வசிக்கும் போது கீழே இருந்து தான் உணவு போகணும். அது நிலத்துல இருந்தா வரணும் ராஜா, அது நிலத்துல தான் வரணும். அரசு தலையிட்டு மணலை கடத்த தடுக்கணும். நீங்க குளிப்பாறைகளை நாங்க ஒன்றும் சொல்லலை. நீங்க குளிப்பாறையே இருக்கிறத எடுத்துக்கிறீங்க, பண்ணிக்கிறீங்க, நாங்க ஒன்றும் சொல்லலை. ஆனா மலைகளை நொறுக்குவது பேராபத்தான போக்கு. நிலத்தை பாலமயமாக்கி விட்டுரும். மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த உயிர்களும் வாழ முடியாத சூழல் உருவாகி போகும். அதை ஒரு பொறுப்புள்ள அரசு என்பது தடுக்கணும். வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். உலகம் என்பது உங்களுடையதில்லை, மனிதனுக்கு மட்டுமானதல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த உலகம். நாம இந்த பூமி நம்மளுடையது இல்லை, நம்ம வாடகைக்கு வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வீட்டு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவன் வீட்டை காலி பண்ணும்போது வீட்டுக்காரருக்கு எப்படி பத்திரமா ஒப்படைப்பானோ அப்படி நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போகணும் இந்த பூமியை. நீங்களே வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு இது உங்களுக்கு ஒன்று பத்திரம் போட்டு கொடுக்கல. இதை பேசுறது இல்லை யாரும். இங்க சாமியை பேசுறதுக்கு ஆள் இருக்கு, சாமிக்கு அரசியலிச்சதுக்கு எங்கள் கடவுளை பேசிட்டாரு, எங்க தப்பிச்சு. வாழ்ற பூமியை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ஒண்ணுதான் இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால இந்த மலைமொழிங்கி மகாதேவங்கிட்ட இருந்து நம்ம மண்ணை பலத்தை காப்பாத்துறது நம்ம கடமை. மலை என்பது வெறும் மலை இல்லை, வெறும் கற்களால் ஆனது அல்லது, அப்படி கருதிடக்கூடாது நீங்க. அதனால என்ன விலை கொடுத்தும் அதை தடுத்து பாதுகாத்து வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும். கவனிங்க, கேரளாவில் தொடங்கி தமிழ்நாட்டில் இருந்து அப்படியே கர்நாடகாவில் போய் ஒரிசால முடியுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. நியூட்ரினோ ஆய்வை கர்நாடகா காங்கிரஸ் ஆளுது, பிஜேபி ஆளுது. அங்க இதே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, அங்க நியூட்ரினோ ஆய்வை செய்யல. ஜெயராம் ரமேஷ் அதை கையெழுத்து போடுறாரு.
அப்போ நான் போய் தேனியில் அதுக்கு சண்டை போட்டேன், இந்த மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டம். அவர் என்ன சொல்றாரு, நீ தான் அங்கே வட இந்தியாவில் நிறைய மலைகள் இருக்க, இமயமலையில் கூட நீங்கள் பண்ணிக்கலாமே நீட்டு நாய்வு, ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்க, இந்த ராக்கு தான் ரஃப்பாக இருக்கு. என்ன ரொட்டி துண்டா கடிச்சு பார்த்தீங்களா அதை? அதுக்கு கையெழுத்து போட்டது இந்த காங்கிரஸ் தான், கூடவே இருந்து ஒத்துக்கொண்டு வந்தது இந்த திமுக தான். இன்னைக்கு இத்தனை மாநிலங்கள்ல இருக்கும்போது, மழை இருக்கும்போது, என் மாநிலத்துல தேனியில செய்யறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆபத்தும் இல்லையா? அமெரிக்க விஞ்ஞானி சொல்லிட்டாராம், அதனாலதான்டா எங்களுக்கு பயமா இருக்கு. அமெரிக்க விஞ்ஞானிக்கு ஏன் தேனியில இருக்க மலைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. இவங்களே சொல்றாங்க 50,000 டன் வெடிமருந்தை வச்சு தகர்ப்போம். அப்புறம் மலை என்னன்னு இருக்காங்க? அப்படிலாம் நீங்க அங்க தகர்க்க கூடாது, என்னோட முல்லை பெரியாற்று அணை விரிவற்று வெடிச்சிருன்றாரு யாரு? பினராயி விஜயன். இவன் நம்மால் வாயை திறக்கல. 50,000 டன் வெடிமருந்து வச்சு தகர்ப்போம்னு அவனே சொன்னான்னா எவ்வளவு வெடிமருந்துல வச்சு தகர்ப்பான்னு நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. கற்களை என்ன பண்ணுவீங்க? வெடிச்சு சதுற கற்களை என்ன உடனே எடுத்து நாங்க ரோடு போட்டுருவோம். அவ்வளவு நல்லவங்களா நீங்க? லட்சம் டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்துல கலக்குங்கிறாங்க. அப்படி என்ன, என் மாவட்டம் எங்க இருக்கு, என் ஊர் எங்க இருக்கும்? அதனால அதை தடுக்கணும், அதுக்கு ஒரு போராடணும். அணு கழிவை கூடங்குளத்திலே வச்சிருந்துட்டான். அது எப்படின்னா 40,000 ஆண்டுக்கு பூமிக்குள்ள வச்சு பாதுகாக்கணுமா. இங்கிருந்து கர்நாடகாவில் போய் கோலார் தங்கவேல கொட்டலான்னு நினைச்சாங்க அந்த கஞ்சிவை. அவன் இது ஒன்று புறக்கடை இல்லை, உன் வீட்டு கக்குசு கழிவறைகள்னு கிடையாது, இங்கே அனுமதிக்க முடியாதுன்ட்டான். இதே பிஜேபி தான். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் அங்கேயே வை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமில்ல? அவனுக்கெல்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான். அதான் பிரச்சனை. இங்க பல ஆண்டுகளா நமக்கு மத்தவனே அப்பனா இருந்ததுனால வந்த பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் மக்களும் தட்டுக்கட்டு நிற்பார். நீ எங்கேயோ ஆய்வு செய்ய எடுத்துட்டு போ, எங்கேயோ அணுக்களையோ கட்டிக்க தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல முடியலையே. காற்றாலையிலிருந்து மின்சாரம் பண்ணிக்கிற முடியும், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ள முடியும். நீ எதுக்கு இந்த அணுலை கட்டிட்டு அலையிற? எதுக்கு அனல் மின் நிலையத்தை கட்டிட்டு அலையிற? எதுக்கு? அணு குண்டின் மேல் அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். நான் சொல்ல விஞ்ஞானியே சொல்றான். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை உடன் பிறந்தார்கள், பெருவெளிச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நம்முடைய கோரிக்கை போராட்டத்தை மாபெரும் வெற்றி போராட்டமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறீர்கள். இது தொடக்கம்தான். நம் மலைகள் நொறுக்கப்படுவதை தடுக்கிற வரை நாம் தொடர்ந்து போராடி கொண்டோம். நாம் போராட அஞ்சுகிறோம். கீவ விடுதலை புரட்சியாளன் சேகுவாராசன், நீங்கள் போராட அஞ்சுகிறீர்கள், ஆனால் விதை தினந்தோறும் மண்ணோடு போராடித்தான் முளைக்கிறதுங்கிறான். போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கார்கி. அதனால நம்ம தொடர்ந்து போராடுறோம். நீண்ட நேரம் கால் கடுக்க நின்று இந்த போராட்டத்தை பங்கேற்றிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது போராட்டம் அதை சொல்லும். இது ஒரு போர் தான். மண்ணின் வளத்தை காப்பாற்ற, மக்களின் எதிர்கால நலத்தை காப்பாற்ற நாம் தொடுத்திருக்கிற ஒரு ஜனநாயக போர் தான், அரசியல் போர் தான். அதை தொடர்ந்து நாம் செய்வோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.